நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எக்காலத்திலும் உம்மை துதிப்பது எங்களுக்கு தகுந்த ஒன்றாக இருக்கிறதப்பா. நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு கூட வேறொரு செய்தியை கொடுக்கலாம் என்று நினைத்தேன். இருந்தாலும் அதை முடிக்க வேண்டியது இருக்கிறதாகவே ஹிண்ட்ரன்ஸ் டு ப்ரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ், வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். ஆமென். சில நேரங்களில் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய ஜெபங்கள் என கேட்கப்படாமல் போகிறதை குறித்து நாம் கவனமாக இருக்கிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று, தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஆமாம். இன்னொரு கேட்டகரி இருக்குது, நம்ம ஜெபம் கேட்கப்படாமலே போகிறதும் இருக்குது. ஏன்னா இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஆண்டவர் இல்லைப்பா, இதை நீ நினைக்கிற மாதிரி செய்கிறது என்னுடைய சித்தம் இல்லை அப்படி சொல்கிறதும் இருக்குது. ஸோ இவைகளெல்லாம் நாம் தெரிந்திருந்தோமானால் தான் எந்த கேட்டகரி உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம ஜெபத்தை இந்த காரியத்தை கேட்குறது கொடுக்கணும்னு நினச்சோம், நாம் வேதத்தின்படி சில காரியங்களில் தவறி இருக்கிறதுனால இது கொடுக்கப்படாமல் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தர் உங்களை செய்கிறபடி உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் மிக இலகுவாக நடக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நேற்று இப்போ லாஸ்ட் டைம் நம்ம அதுக்கு முன்னே இதுவரைக்கும் 9 காரியங்களை நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜெபத்திற்கான தடைகளை குறித்து பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 10வது காரியம், இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் 2-3 பாயிண்ட் கூட நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆமென். இப்போ நம்முடைய ஃபோக்கஸ் டுடே என்ன? என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாருடைய ஜெபமும் அதானே, எல்லாருடைய விருப்பமும். ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேலின் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த தெய்வம் நம்மை நேசித்து நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர். அல்லேலூயா. அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் சுருக்கமாக நம்ம இதை குறித்து தியானிப்போம். 10வது ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெபத்துக்கு வருகிற தடைகளிலே நாம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா அப்படி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் வேதத்தில் சொன்னதை எடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22. 21, 22. கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அல்லேலூயா. நல்ல பையன். இட்ஸ் a very very important point. நம்ம இருதயமே, நம்ம மனசாட்சியே நீ இந்த விஷயத்தில் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிற எவனும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது பைபிளில் அழகாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ உன்னுடைய ஜெபம் கேட்கப்படணுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீ தேவனிடத்திலிருந்து பெற வேண்டுமா? நீ ஒரு காரியத்தை மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் செய்வது சரியில்லை என்று என் மனதே என்னிடத்தில் அவ்வப்போது சொல்லுமானால் பி கேர்ஃபுல். நீங்கள் ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அநேக ஆசீர்வாதங்களை ஒருவேளை நாம் இழந்து போகக்கூடும். பிரியமானவர்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த வசனம். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இருதயம் நம்ம குற்றவாளின்னு தீர்த்துச்சுன்னா நம்ம தைரியம் கொண்டு தேவ சமூகத்துக்கே முதல்ல போய் நிற்க முடியாதான்?
நிறைய பேருக்கு தெரியும் சில காரியங்களில் வந்து ஆவியானவர் சொல்லுவார், நீ இதை இப்படி செய்யணும், இதை நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி இந்த கோவப்படக்கூடாது, நீ இந்த ஜெப விஷயத்தில் சரியா இல்லை, நீ இந்த விஷயத்தில் சரியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் சில நேரங்களில் நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்மளால் அது முடியாமல் இருக்கும். அதற்காக உபவாசம் இருந்து ஆவியானவர் இடத்துல சொல்லுகிறார், இவைகளை நான் விட்டுவிட வேண்டும். கண்களில் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், பண ஆசை நமக்கு இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் உலக ஆசையிலே நம்ம இருக்கலாம், நம்மளை அறியாமலே பார்த்தா நமக்கு வேண்டியவங்கன்னா ஒன்று, வேண்டாதவங்க தூக்கி எறிஞ்சு போடுறது, இப்படி பலவிதமான காரியங்கள். இது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆவியானவரும் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் பாருங்கள் பிரியமானவர்களே. என்ன ஜெபத்திற்கு தடை விடாம, அதாவது நம்ம மனசாட்சியே நம்மகிட்ட குற்றங்களை கண்டுபிடித்து கொடுத்துருக்குமானால் தேவனுடைய விலையேறப்பட்ட தேவனுடைய ஏன் இதை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? ஒரு காலத்தில் நம்ம பாவியாக இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அப்போ மறுரூப வாழ்க்கைக்குள்ளே நாம் வர வேண்டும். நான் இன்னும் சில விஷயங்களிலே உலகத்தானை விட மோசமாகவும் உலகத்தானை போலவும் நான் இருப்பேன் என்று சொன்னால் இங்கே பிரச்சனை வருகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால், எப்போ நம்ம ஜெபத்தை கேட்பாரா? அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ பெரிய ஓப்பன் ப்ராமிஸ்ன்னு பாருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கண்டிஷன் என்ன? இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வாக்குத்தத்தமாக போடணும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே நாம் பெறுகிறோம். அப்படி எங்கேயாவது ஒரு வசனத்தை கட் பண்ணி வாசித்தானே அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்காதீங்க, தவறு. அதில் ஒரு காரியம் இருக்குது. நீ தேவனுக்கு பிரியமானவனாய், உன் வாழ்க்கை பிரியமானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. திருப்பியும் அந்த 2 வசனத்தை வாசிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால், நம்ம இருதயமே தீர்க்காதிருந்தால் நம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, அப்போ என்ன சொல்லுது இங்கே வசனம்? உன் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் உன் ஜெபம் கேட்கப்படுவதற்கு. அல்லேலூயா. ஒரு ஜெபம் இருக்குது, யார் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், பாவ மன்னிப்பின் ஜெபம். ஒன்ஸ் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவுடனே குமாரனின் சாயலை உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். நிறைய நேரங்களில் ஏன் என் ஜெபம் என்ன கேட்கப்படலை, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம். அதை இதை வச்சு யாரையும் நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க, நமக்குத்தான் சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவள் அப்படி சரியா இல்லை, அதனால தான் அவள் ஜெபம் அப்படி கேட்கப்படலை. இது நம்ம வேலை கிடையாது. நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோமோ அதை நம்ம சரியாக செய்யணும். யாராவது ஒருத்தவங்க ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை சின்சியராக, நிறைய பேர் பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நம்ம எப்படி தவறுகிறோம் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிரதர் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, எனக்காக ஜெபம் பண்ணிக்க. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்படி ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாத பொய் எவ்வளோ இருக்கும் தெரியுமா நம்ம விசுவாசிகளுடைய வாழ்க்கையில்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் பரத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து பார்க்கும்போது, என் மகளே, என் மகனே, நீ பாட்டுக்கு நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக எல்லாமே வாய்க்கு அவரை திருப்திப்படுத்துகிறதற்கு ஒரு மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு பேச்சு, மனிதர்களுக்கு பின்னாடி ஒரு பேச்சு. நிறைய பேர் என்னென்னா, இருதயம் ஒன்று நினைக்கும், வாய் இன்னொன்று பேசும். எப்படி? இருதயம் ஒன்று நினைக்கும், வாய் இன்னொன்று பேசும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு தடை வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம அந்த நேரங்களில் பார்த்தா நிறைய விஷயங்களை இரட்டை மனிதர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. இருதயத்துக்கும் நாக்குக்கும் கேப்பே இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே பார்த்துக்குங்க, எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்பவுமே பார்த்துக்க, நம்முடைய இருதயம் வந்து நமக்கு கேப்பே வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த மாதிரி இருதயத்துக்கும் நான் பேசுகிறதுக்கும் கேப் இருந்தாலே அங்கே அநீதி ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உங்கள் கர்த்தர்கிட்டருந்து நீங்கள் நன்மையை ஜெபத்தின் மூலமாக பெறணுன்னா முதலாவது நீங்கள் யாரை பார்க்கணும் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் நோக்கி பார்க்கணும். நான் எப்படி வாழ்கிறேன், என் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. அதான் நிறைய நேரங்களில் நம்ம இன்னொரு தப்புன்னு செய்வோம், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் செய்கிறதெல்லாம் ரைட். 2 எக்ஸ்ட்ரீமில் மக்கள் இருப்பாங்க. ஒன்று, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நீங்கள் பார்க்கலாம் சபைகளுக்குள்ளே. இன்னொன்று வந்து, நான் ஐம் ஸோ இம்பர்ஃபெக்ட் பிரதர், நான்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களையும் நீங்கள் பார்க்கலாம். 2மே தவறு, 2ம் தவறு பிரியமானவர்களே.
நாம் என்ன இருதயத்தில் நினைக்கிறோமோ, இருதயத்தில் நினைப்பது ஒன்று, அதை இல்லைன்னா சிந்தையில் ஒன்று நினச்சிட்டு, எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் இதை குறித்து நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்க நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். என்ன? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக பிரியமானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு அப்படி அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த கேப். ஆமென், ஆமென். அதாவது நம்மளை நல்லவன் சொல்கிறதுனால நம்ம நல்லவன் ஆக மாட்டோம். வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது, இன்னும் நல்லா சொல்லப்போனால், கர்த்தருடைய அன்பினால் நிறைந்திராதவர்கள், ஆமென், ஒரு பூர்ணமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது மிக அரிது பிரியமானவர்களே. நிறைய நேரங்களில் பார்த்தா இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா, எப்படி ஜெபிக்கிறோன்னா, ஒரு தேவை வந்த உடனே முழங்கால் படி, ஆண்டவரே எனக்கு அந்த தேவை, அப்படி செய்யவே கூடாது. எப்படி செய்யணும் தெரியுமா? நம்ம அந்த தேவைக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஆண்டவரே, நான் எப்படி வாழ்கிறேன், எனக்குள்ளே விசுவாசம் எப்படி இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்தம் எப்படி இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைய நேரங்களில் நீங்கள் ஜெபிக்காமல் கூட தானாக இறங்கி வர வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு முக்கியமான காரியம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், அவருக்கு பிரியமானவைகளை செய்யணும். வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணுமா? அப்படி இருக்கிறதுனால, அப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த வசனம் என்ன செய்யுது, பாசிட்டிவ் சைடில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பாசிட்டிவ் சைடில். ஆனால் நான் உங்களுக்கு அதை நெகட்டிவ் சைடில் எடுத்து காட்டுகிறேன், அதனுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். ஒருவேளை என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இல்லாமல் போகும் பொழுது, அப்போ என்ன ஆகும்? நான் எவைகளை தேவனிடத்தில் ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறேனோ அது நம்ம உறுதியாக பெறுவோனுங்க நம்ம வாசித்தோம். என்ன அர்த்தம்? அதனுடைய ஆப்போசிட் தான் நடக்கும். நாம் உறுதியை பெற முடியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே சீர்தூக்கி பாருங்கள். ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை ரெண்டையும் வாசிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ரொம்ப ஒரு சின்ன கீ மாதிரி தான் இது இருக்குது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எது முக்கியமான ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறீங்க. அதை போய் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்லுவேனாடா. ஆனால் என்னிடத்தில் நீ அப்ரோச் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த விதமான ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலைமை நான் பார்க்கிறேன். உன்னை நான் இரத்தத்தினால கழுவியிருக்கேன், என்னுடைய குமாரனை இரத்தத்தினால கழுவின பின்பு உன் வாழ்க்கை முறை மாறாமல், உன் இருதயம் மாறாமல் என்கிட்ட எல்லா ஜபத்தையும் நீ கேட்டுறணும்னு நீ நினைக்கிற, அது தவறு என்று இன்றைக்கு உணர்த்துகிறார். ஆகவே இன்றைக்கு நம் சீர்தூக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய நேரங்களில் நம்ம சில சமயத்தில் என்னென்னா, ஒரு உபவாச ஜபம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஜபம் பண்ணோன்னா பார்த்தா நம்ம ஏதோ ஒரு பயங்கரமான ஆளுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லாரையும் பார்த்து என்ன அவங்க அப்படி இருக்காங்க, என்ன அவங்க இப்படி இருக்காங்கங்கிற மாதிரிலாம் வந்துடும் நமக்கு. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவங்க கொண்டாந்தாங்க. என்ன செஞ்சாங்க? இவளை மோசேயினுடைய கட்டளைகளின்படி அப்படியே கல்லெறிந்து கொல்ல வேண்டும்னாங்க. ஆண்டவர் ஒன்றுமே பேசல. உங்கள்கிட்ட தான் ஏன் கேட்குறோம், ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு தலையை நிமிர்ந்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் பாராட்டுறேன். நம்ம ஆள் இன்னைக்கு இருக்கவனா இருந்தானா, ஆமாம் எங்கள்கிட்ட பாவமே இல்லைன்னு கல்லெறிஞ்சிருப்பான். பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் தன்னுடைய பாவங்கள், நம்மகிட்டே இவ்வளோ பாவம் இருக்குது, நம்ம எப்படா இவ்வளோ கொல்ல முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதுதான் வார்த்தை, உங்களில் பாவம் இல்லையா. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. அப்புறம் எல்லாரும் போன பின்னாடி அந்த ஸ்திரீயை பார்த்து, உங்களை குற்றப்படுத்தினவங்க எங்கே? நானும்
உன்னை குற்றப்படுத்தவில்லை, நீ போகலாம், ஆனால் இனி பாவம் செய்யாதே. ஏங்க, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறவர், மன்னிக்கிறதுக்கு தான் வர்றவர், இந்த வார்த்தை எதுக்குங்க சொல்லணும்? பி கேர்ஃபுல். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், சபைக்கு சென்று விட்டால் போதும், ஊழியங்களை செய்துவிட்டால் போதும், என் இருதயத்தில் நலமானபடி என் இஷ்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அல்ல. உங்களுக்கு ஒரு யாட்ஸ்டிக் இருக்கு. எந்த யாட்ஸ்டிக்கு? வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரியங்களில் நாம் உலக ஆசையிலே மூழ்கி விடுகிறோம். லேசாக ஒருத்தர் நம்மளை திட்டா கூட நம்மளால் அவங்கள திருப்பி ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலைமைகள். எத்தனையோ காரியம் பிரியமானவர்களே. ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இன்றைக்கி வேணால் உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் பெரிய பிரச்சனை வரும்போது, மருத்துவர்களால் கைவிடப்படும் பொழுது, குடும்பங்களில் பயங்கரமான காரியங்கள் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் தேவனுக்கு புறம்பானதாய் இரட்டை வேடத்தில் இருக்குமானால், அது நிச்சயம் ஒரு நாளிலே நமக்கு அதிக வேதனையை தரும் பிரியமானவர்களே. ஆவியானவர் அழகாக பாசிட்டிவ் சைடில் எழுதி வச்சிருக்காரு. உன் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருந்தால் நீ என்ன கேட்பியோ அதை நான் உனக்கு செய்வேங்கிறாரு. அவருக்கு சித்தமாக தான் இருக்கணும், அது வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கைக்கு பிரியமாக இருக்கிறவன் கண்டிப்பாக அவர் சித்தப்படி இல்லாமல் கேட்கவே மாட்டான். அப்போ எது முக்கியம்? அப்போ உங்களுக்கு ஆண்டவரே சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ காணிக்கை எடுத்துகிட்டு தேவாலயத்தில் செலுத்த வரும்பொழுது உனக்கு குறையின்று கண்டால் நீ காணிக்கை ஆலயத்தில் வச்சிரு, ஜெபம் பண்ணாதேங்கிறாரு. நீ போ, உன் வாழ்க்கையை முதலாவது சரி செய் என்று சொல்லுகிறார். கோ அப்படிங்கிறாரு. போ. ஏன்னா அவன் திரும்பி ஆலயத்துக்கு வரணுமா, அதனால் காணிக்கை இங்கே வச்சுட்டு போங்கிறாரு. கொண்டு போயிட்டா அப்படி போயிடுவானோ என்னன்னு தெரியல. நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை தான் உங்களிடத்தில் வலியுறுத்துகிறேன். நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் ஹவு சீரியஸ் யூ ஆர், எவ்வளவு அதில் உண்மையாக இருக்கிறோம். உண்மையாக இருக்கீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். இந்த வேத வசனத்தின்படி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை உடையவளாய், வாழ்க்கை உடையவனாய் நான் இருந்தே ஆக வேண்டும். இது என்றைக்குமே டேஞ்சருங்க. ஜபம் கேட்கறது மட்டுமில்லை, ஒருவேளை உங்களை அறியேன் அக்கிரகமே செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? நான் உங்களை அறியேன் நல்லவர்களே அப்படி சொல்லலை. அக்கிரம எப்படிங்க தீர்க்க தரிசனம் சொன்னவே அக்கிரம சிந்தையாக இருக்காரன்? இதுதாங்க பாயிண்ட்டு. வசனத்தின்படி வாழலை, சூழ்நிலையின்படி வாழ்கிற கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஊழியத்தில் இருக்க நான் இப்படித்தான் வாழணும், என்னன்னு சொன்ன ஊழியமே போனா போகுது, நீ நேர்மையாக வாழ். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. நான் ஒருவேளை சொல்லுகிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசு இதை மாத்திரமே சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தை நான் ஏன்னா வேத வசனம் அழகாக சொல்லுது, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தருளி இருக்க அவரோடு கூட மிச்சம் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன, குமாரனுடைய சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா? ஹல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல தேவன் விரும்பவே இல்லைங்க. இவளை போட்டு பிழிஞ்சி எடுக்கணும். ஒரு சில நேரங்களில் உங்களை சோதனைக்காக சில காலங்களில் தேவன் ஜெபத்தை கேட்காம இருப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறது உங்களுக்கு தெரியணும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை தேவன் இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்தின் காலம் வராது இருக்கிறதுனால எனக்கு காத்திருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காரியம் இருக்குது. ஆபிரகாமுக்கு சொல்லப்படும் பொழுது அப்படி சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறும் காலம் வரைக்கும் இருக்குது. வாக்குத்தத்தம் ஒரு நாள் கொடுப்பாரு, அது நிறைவேறதுக்கு ஒரு காலம் இருக்குது, உடனே வராது. நான் அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஒருவேளை இது நமக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னாலும் இட் மே ரியலி ஹெல்ப் யூ. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அல்லேலூயா. எப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுகிறதற்கு 25 வருஷம். எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்துருந்தாரு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது
ஏன்னா எவ்வளோ நாள் கழித்து தெரியுமா அதை நிறைவேற்றி கொடுத்தாரு? சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. 35 வருஷம் கழித்து நிறைவேறிருக்குங்க. அது எவ்வளோ உண்மையுள்ள தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. யாக்கோபின் ஜெயபலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல உண்மையுள்ள தேவன் யாருமே கிடையாதுங்க. நம்ம மறந்துடலாம், தூங்கிடலாம், படுத்துடலாம், விட்டுடலாம். நானுமே ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கினேன். போராடி அந்த காலத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆண்டவர்கிட்ட பெறணும்னு 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக, சும்மா இல்லை. ஆனால் தேவன் 35 வருடம் கழித்து அதை நிறைவேற்றி கொடுத்தார். அன்றைக்கு அது தேவனுடைய இது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் என்று ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே. அது வேற கேட்டகரி. ஆனால் உண்மையிலே நான் அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறேனா? என் கீழ்ப்படியாவின் நிமித்தம் தேவன் என் ஜெபத்தை கேட்கக்கூடாத ஒரு நிலைமை எனக்குள்ளே காணப்படுகிறதா? இது சீரியஸ். நீங்கள் தான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. பட் பி கேர்ஃபுல் which category you belong. எந்த வகையராய் நீங்கள் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. தேவன் தானியேல் ஜெபிக்கும் போது நீ ஜெபிச்ச அன்னைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. சிங்க கவிக்குள்ளே தானியேல் போகும்போது சிங்கெல்லாம் கடிச்சு சோலி முடிச்சு கால் வரைக்கும் வந்த பிறகு ஆண்டவர் நிப்பாட்டினாரு. யோசிச்சு பாருங்க, நல்ல எப்படிப்பட்ட தேவன் பாருங்க பிரியமானவர்களே. நீங்களே யோசிங்க. ஒரு சிங்க கவி அது ஒரு வார பட்னியில் கடந்திருக்கும். ரத்த வாடை எங்கே கான்கிரீட்டே உடச்சிட்டு வெளியே வர்ற அளவுக்கு அது பவர்ஃபுல்லானது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர சிங்க கூட்டம் தானியேலை உள்ளே இறக்குறாங்க. அது எப்படி இறக்குனாங்களோ தெரியல, கயிறை கட்டி இறக்குவாங்களோ அடியில் ஓடி விடுவாங்களோ. அப்படியே அவனை மோந்து பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குங்க. இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? என் ஜனமே, இந்த வார்த்தையை கேளுங்கள், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன். நீ ஒரு காரியத்துக்காக ரொம்ப நேரம் காத்திருக்கையில் எனக்கே கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீ இன்னும் உன் வாழ்க்கையை சரி செய்யவில்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை முறை நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறை பேசும்போதும் 2 நிமிடம் 3 நிமிடம் இல்லாவிட்டால் 2 நாட்கள் 3 நாட்கள் மீண்டும் ஜென்ம ஸ்வாபத்தை தலையெடுக்க விட்டாயே என்று இஸ்ரவேலின் தேவன் நாம் ஒவ்வொருவரும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன்க. வெறும் ஒன்றுமே இல்லைங்க, திராட்சை ரசம் வேணுங்க, வெறுங்கை முளம் போடமான்னு கேட்பாங்க. இந்த தெய்வத்தால் முடியுங்க. எப்படின்னு தெரியாதுங்க. திடீர்னு வந்தார், தண்ணியை நிரப்புங்கன்னாரு. தண்ணியை நிரப்புனா என்னைக்குங்க உலகத்தில் தண்ணி திராட்சை ரசமாக மாறி இருக்கு? என்னைக்குங்க ஆகாயத்திலிருந்து அப்பம் பூமியில் கீழே விழுந்திருக்கு? என்னைக்குங்க கடல் 2ஆ பிளந்திருக்கு? என்னைக்குங்க 10 குஷ்டரோகிகள் மருத்துவரே இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் குணமாக இருக்காங்க? இதை அனைத்தையும் செய்ய வல்லவர் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் கேட்குறது, நான் என் பாட்டை முடிச்சிட்டேன் மகளே, என் பாட்டை நான் முடிச்சிட்டேன் மகனே, நான் என் இரத்தம் அனைத்தையும் உனக்காக சிந்திவிட்டேன், மரித்து உன்னை மீண்டும் உயிரோடு எழுப்புகிறதற்கான அத்தனையும் நான் செய்து முடித்து விட்டேன். ஆகவே தன் சிலுவையிலே முடிந்தது என்று நான் சொல்லிவிட்டேன். எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். ஆனால் உன் வாழ்க்கை என் குமாரனுடைய சாயலை நான் காணும் பொழுது, ஆமாம் சொல்லுவாங்களே, தங்கத்தை அப்படி தக்க இன்னும் ஹீட்டை ஏற்றிக்கிட்டே போவாங்களாம். அந்த டிகிரியெலாம் நான் மறந்துட்டேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதனுடைய பியூரிட்டிஸ், அதாவது இம்ப்யூரிட்டிஸ், அதனுடைய அழுக்கெல்லாம் வெளியே போகிற உடனே யார் அதை உருக்குறானோ அவன் முகம் அதில் அப்படியே தெரியுமா, கண்ணாடி மாதிரி. அதை வச்சு தான் அழுக்கெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு அவன் நினைப்பானா. குமாரனுடைய சாயல் பிதாவுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு தெரிகிறதோ அன்னைக்கு நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படும். இது எவ்வளோ பெரிய பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையை நம்ம சரி பண்ணாமல் வச்சுக்கிட்டு ஒருவேளை சரி பண்ணிட்டோன்னு வைங்க, நாம் எவைகளை ஜெபத்தில் கேட்டுக்கொள்வோம் அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோமா. அப்போ நம்ம குடும்பத்திற்கு உங்களை வச்சு முதல்ல எவ்வளவு நன்மைன்னு பாருங்க. அடுத்து எத்தனையோ பேர் உங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லுவாங்க, எனக்காக ஜெபிங்கண்ணே, எனக்காக ஜெபிங்கக்கா.
எத்தனை பேருக்கு நீங்கள் விடுதலை வாங்கி கொடுக்கலாமே, எத்தனை கண்ணீர்கள் துடைக்கப்படும். நல்ல, ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுனால என்ன அதுக்கு பிரயச்சத்தை கிரயம் கொடுக்குறோம் தெரியுமா? நம்மளும் அடிபடுறோம். அநேகருக்கு பிசாசினிலிருந்து விடுதலையை வாங்கி கொடுக்க நம்மளால் முடியாமல் நிற்கிறோம். எனக்கு அருமையான ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் மிகவும் வைராக்கியமாய் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களால முடியாது உண்மையிலே. ஏன்னா படுக்கையாக கேன்சர்னு 3 மாதத்தில் இங்கே செத்து போயிருக்குன்னு சொல்லும் போது எத்தனை பேரால் நம்ம தைரியமாக தெரியல எனக்கு. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அதை பற்றி பயமே இருக்காது. ஆனாலும் அந்த நேரம் அவங்க விசுவாசம் சோர்ந்து இருக்கும்போது கவலையே படாதீங்க பிற, கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு அது ஜெபிக்க வேண்டியலாம் அவசியம். ஆனால் வெறும் வார்த்தை என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? யோசிச்சு பாருங்க. நான் அந்த சபையின் பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு இடத்த கூட சொல்ல நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போது சொல்லுவாங்களே அந்த ஊரில், என்னடா ஜிஹெச் கொண்டு போனால் என்னாச்சு, ஜிஹெச்சில் முடியான்ட்டாங்க. சரி விடு அண்ணன், நம்ம மலைக்கு தூக்கு, அங்கே தான் நமக்கு சர்ச் இருக்குல்ல, அங்கே போனால் தான் எல்லாம் சரியாயிரும். பொதுமக்கள் தேவனை அறியாதவர்கள் இந்த தமிழ்நாட்டில் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்டு பிரியமானவர்களே. ஏன் உரி பண்ணுற, டாக்டர் கைவிட்டான்னு ஜபத்துக்கு தூக்கு, ஆண்டவர்கிட்ட போ. எப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம் பாருங்க. கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை இருந்தும், அவர் என்னோடு கூட இருந்தும், நான் குணமாகணும், எனக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும்னு அவர் நினைத்தும், நான் வேதத்தை சரியாக வாஸ்து ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலைங்க. வேத தியானம் யோசிச்சு பாருங்கள். இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஒரு செய்தி கேட்டு இதே மாதிரி பேசி எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லி யோசிங்க. நிறைய இன்றைக்கி ஒருத்தர்லாம் எனக்கு சொல்கிறார், நான் போய் இங்கே பாஸ்டர்கிட்ட பேசினேன். என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இப்படி மாதிரி ஆறுதலாக, ஏங்க ஒரு வாரம் கழித்து ஆலயத்துக்கு வராங்க, அவங்கள ஒரு கம்ஃபர்ட் பண்ணி தாங்க நான் அனுப்பணும். நான் அவங்களெல்லாம் அவங்க வாழ்க்கை மனம் திரும்புகிற மாதிரிலாம் என்னால் பேச முடியும். ஊழியக்காரனுடைய நிலைமையை பாருங்கள். இன்றைக்கி எனக்கு அருமையானவர்களே, நான் சத்தியத்தை உங்களுக்கு சத்தியமாய் சொல்கிறேன். இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். சீர்தூக்கி பாருங்கள். எல்லாரும் நம்ம குற்றம் நான் சொல்லலை. ஒருவேளை தேவன் என் காலம் இன்னும் வரவில்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம், வாக்குத்தத்தம் முதலே வந்துருங்க, அது நிறைவேறுகிற காலம் என்று ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் நாம் மிக ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன கேட்டகரி, அந்த கேட்டகரியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பார்த்த 10வது கேட்டகரி, 9 கேட்டகரி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லலை, ஆனால் வாய்ப்பு. ஏன்னா வேதம் இவைகளெல்லாம் எதுக்கு வேதத்தில் எழுதணும், அப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்லையே பிரியமானவர்களே. இப்போ உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால், இன்னைக்கு பாயிண்ட் ஒன்று தாங்க. ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் இட் டுடே. என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தால், என் வாழ்க்கை அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படலையே, என் வாழ்க்கை பிரியமா இல்லைன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒன்று என் ஜெபத்தை கேளுங்க, இல்லைன்னா எனக்கு என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இல்லைன்னு என்ன குற்றம் எனக்கு சொல்லுங்க, நான் மனம் திரும்புகிறேன். மனம் இந்த பாயிண்ட்டுக்காக தாங்க நீங்கள் உபவாசிக்கணும். என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் வாழ்க்கையில் ஏதோ தேவன் ஒருவேளை சில குற்றங்கள் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லையே, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். தேவ சமூகத்தில் கிடக்கிற ஆண்டவரே, என்னுடைய தவறை எனக்கு நான் மனம் திரும்புகிறேன், ஆனால் என் ஜெபம் கேட்கப்படணும்ப்பா. ஏன்னா அப்போ தான் எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும் உம்மிடத்திலிருந்து விடுதலையை நான் வாங்கி கொடுக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஒரே பாயிண்ட்டு, என் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் ஒருவேளை என் ஜெபத்திற்கு தடையாக இருக்குமானால், ஆண்டவரே என்னை அதிலிருந்து நீங்களாக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே ஜெபத்திற்கு வருகிற தடைகள், வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிற தடைகளை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, நாங்கள் நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் கிரியையினால் நாங்கள் மோட்சத்துக்கு வருகிறது இல்லையப்பா. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனாலே குமாரனுடைய அடையாளத்தை எங்களிடத்தில் தேர்கிறீர். ரட்சிப்பின் அடையாளம் நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பா. ஒரு ஒளியாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே,
இது கவனமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை ஆண்டவரே. ஒரு கண்ணாடி பாத்திரம் கையில் கொண்டு போகும் பொழுது எவ்வளவு கவனமாக கொண்டு போவோமோ அதை விட 1000 மடங்கு கவனமாக எங்கள் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய காரணம், ஒரு நாளிலே இந்த பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட் முன்னால் நாங்கள் நிற்கணுமே ஆண்டவரே. ஒருவேளை அது பாவத்திற்கான நியாய தீர்ப்புக்காக அல்ல, ஆனால் நீ இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஒரு எக்ஸை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிற, நீ இப்படி வாழ்ந்திருப்பாயானால் உன் மூலமாக, உன் ஜெபத்தின் மூலமாக எவ்வளவு பேருக்கு நான் நன்மை செய்திருப்பேன். நீயோ கவனக்குறைவாய் வாழ்ந்து விட்டாய மகனே, அதனால் உனக்கு பெரிய மேன்மையை நான் மோட்சத்தில் கொடுக்க முடியாது, உன்னை சிறியவனாக தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை பரலோக ராஜ்யத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை ஆண்டவரே எங்களுக்கு வந்து விடாதிருக்க நீர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.